Praise the Lord. இன்றைய பைபிள் ஸ்டடிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பாக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீங்க உங்க வார்த்தையை கேட்பதற்காக. அப்பா, இது ஒரு பிரயோஜனம் உள்ள நேரமாய் மாறுவதாக. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, இது கேட்கிற சத்தம் ஆண்டவரே மனுஷனுடைய சத்தமாய் இல்லாமல் இது தேவ ஆவியானுடைய சத்தமாய் ஒவ்வொருடைய காதுகளிலும் ஆண்டவரை தொனிக்கட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு உம்முடைய வார்த்தையை குறித்த ஒரு புரிதல் உண்டாகட்டும், வாழ்க்கையில ஒரு மாற்றமும் விடுதலையும் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற. சுற்றி இருக்கிற எல்லா நெட்வொர்க்ஸ் அது மட்டும் இல்லாம மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்படைத்து ஜெபிக்கிற. எல்லா பிசாசின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால கேன்சல் ஆகட்டும் ஆண்டவரே. கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இருதயத்தில் தெளிவாய் பதியட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளாய் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே, இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியலன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? ஒரு நிமிஷம். இந்த பைபிள் ஸ்டடி எங்களுடைய ஊழியங்கள் ஃப்ரீடம் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நாங்கள் கர்த்தருக்கு ஏறெடுக்கிற ஊழியம். எங்கள் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்றோம். இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக பிரவேசிக்கலாம். ஓகே, இன்று நம்ம 23வது செஷன்ல இருக்கோம். இது த உமன் தி சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழாக நம்ம நிறைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடி உமனுக்காக மட்டுமான பைபிள் ஸ்டடி கிடையாது. இது எல்லாருக்கான ஒரு பைபிள் ஸ்டடி. பட் ஜூம் மீட்டிங்ல நம்ம பெண்களா இதை நம்ம கலந்து கொள்றோம். முதலாவது தேவனுடைய வார்த்தையை பெண்களாகிய நாம் கேட்கிறோம். பின்பாக நீங்க உங்களுடைய தெரிந்த நபர்களுக்கு, அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க இதை ரெக்கார்டிங்கா பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆண்டோடைய வார்த்தை என்று எல்லாருக்கும் பொதுவானது. கர்த்தர் அனைவரையும் பயன்படுத்த விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சரி, நம்ம இன்றைய பைபிள் ஸ்டடிக்குள்ளாக வேகமாக பிரவேசிக்கலாம். இன்று ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தேவன் நம்மளோடு கூட பேச போறாரு. இங்க என்ன இருக்கு? ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுது இல்லைங்களா? ஓகே, இங்க என்ன இருக்கு? என்ன தலைப்பின் கீழாக பார்க்க போறோம்? சுய நலம். இந்த தலைப்பின் கீழாக இன்று ஒரு சில காரியங்களை கர்த்தர், ஒரு சில ரகசியங்களை, ஒரு சில மறைக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேச போறாரு. ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. நிறைய நன்மையான காரியங்களை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள போறீங்க. நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கணும், தெளிவாய் கேளுங்க. சரி, இப்போ நம்ம டீப்பா இந்த காரியத்துக்குள்ளாக நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு புரிய வைக்க விருப்பப்படுறேன். இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு என்ன பிரியமா? இஸ்ரவேலை. இஸ்ரவேல்னா ஏதோ ஒரு நாடு கிடையாது. இந்த இஸ்ரவேல் அப்படின்ற ஜனங்களுக்குள்ளாக நீங்களும் நானும் அடங்கி இருக்கிறோம். இப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமான விஷயம். பிரியம்னா என்னது? ரொம்ப விருப்பப்பட்டு செய்கிற ஒரு விஷயம் இல்லையா? அப்படி விருப்பமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான விஷயமா. எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் இல்ல, நல்ல காரியம் இல்ல. கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிற தேவனா இருக்கிறதுனால அவர் மாறுவதே கிடையாது. அப்ப எப்படியோ அப்படிதான் இப்போ. எப்பயுமே நம்மள எப்ப ஆசீர்வதிக்கலாம். என் பிள்ளைங்க எல்லாம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறத நான் பார்க்கலாம். அவங்க சந்தோஷமா இருக்கிறத நான் எப்படி பார்த்து நான் சந்தோஷப்படலாம் அப்படின்னு இருப்பதுதான் கர்த்தருடைய இருதயம். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கோம். ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நாம் எல்லாரும் இருக்கிறோம். ஆனா நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கா? நம்மளுடைய முழுமையான சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோமா?
இல்ல நம்ம ஏதோ ஒரு குறைவுகளோடயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல ஏதோ ஒரு விரக்தியோட, இல்ல ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்ஸோட என் வாழ்க்கையில இது இருக்கு, இது இல்ல, இது கஷ்டமா இருக்கு, நான் இத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படின்ற ஒரு போராட்டத்துக்குள்ள நாம் போய் கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்கு நம்மை ஆசீர்வதிப்பது பிரியமா இருந்தது அப்படின்னா, நம்ம இஸ்ரவேலர்கள் தானே. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து மூலியமா நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட்டிருக்கோம் இல்லையா? அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்புறம் ஏன் கஷ்டப்படணும்? சோ இத குறித்த காரியத்தை வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, நீங்க அத நோட் பண்ணி வச்சுட்டு டிஸ்கஷன் டைம்ல கேளுங்க. சரியா? இப்போ ஆதியாகமம் அதிகாரம் 12ல இந்த வசனத்த பார்க்கிறோம். நானே உங்களுக்காக படிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும், உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றார். சரி, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு அழைப்பு இருக்கு. ஆபிரகாம் இங்க இடத்துல ஆபிராம் அப்படின்னு இருக்கு. இந்த ஆபிராம் அப்படின்ற மனுஷன் பிற்காலத்துல அப்ரஹாம் என்று தேவனால் பெயரிடப்படுகிறார். அழைக்கப்பட்டாரு. அவருக்கு புது நேம் கொடுக்கிறார் ஆபிரகாம் அப்படின்ட்டு. அது இருக்கட்டும். இப்ப வந்து இவர் நம்ம ஆபிரகாம் நமக்கு தெரிந்ததுனால நம்ம ஆபிரகாம்னே நம்ம பார்க்கலாம். இந்த மனுஷனுக்கு ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்பு தேவனிடத்திலிருந்து வருதுன்னா, நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய தேசத்தை விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாருக்கும் தெரியும். இதுல என்ன இருக்கு? நாங்க நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரியா? இப்ப நான் வந்து ஒரு காரியத்தை கேட்கிறேன். கர்த்தர் ஆபிரகாம் அப்படின்ற ஒரு மனுஷனை மட்டும்தான் அழைச்சாரா? இல்லம்மா, இல்ல. இல்லன்னு நினைக்கிறீங்களா? ஆமா. இருக்கா இல்லையா? யாராவது இல்லன்னு சொல்லிட்டீங்க. வெரி குட். ஓகே, நான் நான் என்ன சொன்னேன், இப்போ இந்த காலகட்டத்துல ஆபிரகாம் ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அவரை தேவன் அழைச்சாருன்னு வேதத்துல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, நிச்சயமா ஆபிரகாமோடு சேர்த்து நிறைய மனிதர்களை தேவன் அழைத்திருக்கிறான். ஏன்னா நமக்கு வேத வசனம் தெளிவாக சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கண்டிப்பா தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். ஏதோ ஒரு மனுஷன் மேல மட்டும் ஒரு நோக்கம் வச்சு அவர் அழைக்கிறதா இருந்திருக்க மாட்டான் நான் விசுவாசிக்கிறேன். பட் எனிவே, ஏன் இந்த காரியத்தை நான் ஏன் நான் வந்து பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, இந்த ஆபிரகாம் போலதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். சரியா? ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்காக இப்ப நான் எப்படி ஆபிரகாம் அழைக்கப்பட்டாரோ அது போலதான் லீலா சிஸ்டர் வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க, அழைக்கப்பட்டிருக்காங்க. அது மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆபிரகாம் கூட நிறைய பேரும் அழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். இங்க வந்து ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளாக அவர் வந்துட்டதுனால அவர் பெயர் வேதத்துல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரியா? சோ இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்தோமானால் நாமும் ஆபிரகாமை போல அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் மாற முடியும். ஏதோ 100ல 1, 1000த்துல 1, 10,000த்துல 1, கோடியில 1 போகாம, அதாவது 10ல 1ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போகாம தனித்துவம் உள்ள நபர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிற இந்த காரியத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்றோம். இது சாதாரணமான ஏதோ ஒரு வேதத்தை படிச்சுட்டு போறோம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு வசனத்திலையும் தேவ ஆவியானவர் பாத்தீங்கன்னா என்ன வெளிப்படுத்த விருப்பப்படுறாரோ, என்னோட இருதயத்தில் போடுகிற வெளிப்பாடுகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேன். இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறும்னு விசுவாசிக்கிறேன். இது எனக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கு. நீங்க ஒரு சரித்திரமாய் மாறணும் என்றால் ஆபிரகாம் போல கீழ்ப்படியணும். சரி, நம்ம வேகமா போகலாம். இப்ப வந்து ஆபிரகாம் ஒரு நல்ல மனுஷன். சரியா? அவரை வந்து தேவன் வந்து கூப்பிடுறாரு. ஓகே, நீ போப்பா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீ போனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சாதாரண ஆசீர்வாதமா இது, உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன், நீ வந்து ஆசீர்வாதமா இருப்பா, பேரை பெருமைப்படுத்தலாம், கனப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், இப்படியெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா,
ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு. யார் யாரெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களாம் ஆசீர்வதிப்பேன். யார் யாரெல்லாம் உங்களை சபிக்கிறானோ அவங்கெல்லாம் நான் சபிப்பேன். அது மட்டும் இல்ல, பூமியில இருக்க வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று யார் சொல்றாரு? தேவன் ஆபிரகாம் கூட சொல்றாரு. இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்குன்னு எனக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். சரிங்களா? கர்த்தர் நம்மையும் இது போல ஆசீர்வதிக்க போறார். சரி, நம்ம மேற்கொண்டு போகலாம். இப்படி ஒரு காரியத்தை வைத்து விட்டு ஆபிரகாம கூப்பிடுறார். ஆபிரகாம் ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். இந்த அழைப்பு, தேவனிடத்துல இந்த அழைப்பு வந்த உடனே நிபந்தனை என்னன்னா, சரி நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், ஓகே நான் உங்களே இனிமே வணங்குறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அழைப்புக்கு அவர் கீழ்ப்படிந்து இருக்கிறது மட்டும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, எல்லாரையும் விட்டு என்ன பண்ணணும், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு யூ ஷுட் பி செப்பரேட்டட். நீ பிரித்து போ. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. உங்க இது வரைக்கும் இருந்த குலம் மாமனார் மாமியார் இப்போ திடீர்னு நம்ம கிட்ட சொல்றாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போ, நீ உன்னோட மனைவி மட்டும் போங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நீங்களும் உங்க கணவர் மட்டும் தனியா போங்க, எல்லாரையும் விட்டுடணும், அம்மா விட்டுடணும், அப்பா விட்டுடணும், தாத்தா விட்டுடணும், பாட்டி விட்டுடணும், சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்ற ஒரு டஃப்பான ஒரு விஷயம் இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு பண்றது. பட் ஆனா ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு ஆபிரகாம் ஒரு ரிஸ்க் எடுத்து கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பி அவர் போறார். இட்ஸ் a வெரி வெரி குட் திங். இப்படிதான் நீங்களும் நானும் வந்திருக்கோம். இது இந்த இடத்துல இந்த பைபிள் ஸ்டடி முழுவதுமாக உங்களையும் இப்ப நீங்க கேட்கிற காரியத்தையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்படித்தானே நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். நம்மளுடைய குலங்கள், நம்மளுடைய நம்மளுடைய பாரம்பரியமா பண்ண காரியம் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஏசுதான் தெய்வம் அப்படின்னு நம்பி நம்ம வந்திருக்கோம். ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாரு, இந்த பூமியில நம்மளை ஆசீர்வதிப்பாரு, நமக்கு இது பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்பி நம்ம என்ன பண்ணி வந்திருக்கோம், விட்டுட்டு வந்திருக்கிறோம். சோ இப்ப ஆபிரகாம் போல நம்மளும் வந்திருக்கோம். சந்தோஷமா இருக்கீங்களா? அப்ப நிச்சயமா அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில பலிக்கும் இல்லையா? ஆண்டோடைய வாக்கு தத்துவம் நிறைவேறும் இல்லையா? சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்கலாம். இப்ப ஆபிரகாமுக்கும் போறோம். நம்ம ஆபிரகாம் சொன்ன உடனே கிளம்பி வராரு, தன்னுடைய மனைவிய கூட்டிக் கொண்டு வராரு. அது மட்டும் சாதாரணமா வரல. அவர் ஆஹ் தன்னுடைய இதுவரைக்கும் அந்த ஊர்ல சம்பாதிச்சு வைத்திருந்த தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டுதான் வர்றார். அவர் தனியா தன் மனைவியை மட்டும் கூட்டிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வரல. ஆண்டவரும் அப்படி சொல்லல. ஆக்சுவலா நீ உன் இனத்தை விட்டுட்டு வா, உன்னுடைய தகப்பன் வீட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் என்ன பண்றாருன்னா, அவர் இது வரைக்கும் சம்பாதிச்சு வச்ச சொத்து, ஆடு மாடு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வராரு. அவர் கூட அவருடைய சகோதரன் மகனாகிய லோத்தும் கூட வராரு. இப்படிதான் அவங்களுடைய பயணம் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இப்படி பயணம் ஸ்டார்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆபிரகாமுக்கு அப்போ 75 வயது. சாராள் ஆபிரகாமை விட 10 வயது குறைவானவர் சாராள். ஓகேங்களா? சோ இப்படி அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகி 75 வயசுல ஒரு பயணம் தொடங்குது ஆபிரகாமுக்கு. தொடங்கி கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தேசத்துக்கு அவர் போய்கொண்டிருக்கிறார். அந்த தேசம் என்ன அப்படின்னா கானான் தேசம். இதுதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம், கானான் தேசம். அந்த தேசத்துல கானானியர்கள் அப்படின்றவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யார் கானானியர்கள்? நோவாவுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா? சேம், காம், யாபேத். அதுல காமுடைய சந்ததியில வந்தவங்க தான் கானானியர். காமுடைய பேரப்பிள்ளைதான் கானான். அந்த கானானுடைய வம்சத்துல வந்தவர்கள் தான் கானானியர்கள். அவர்கள் கானான் தேசத்துல, செழிப்பான தேசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த தேசம் கானானியர்களுக்கு அல்ல, ஆசிர்வதிக்கப்பட்ட சேமின் வம்சத்தில் வந்த ஆபிரகாமுக்கு கொடுப்பதாக கர்த்தர் வாக்களிக்கிறார். இப்ப புரிஞ்சிச்சா? நம்ம போன பைபிள் ஸ்டடியிலே பார்த்தோம், சேம் காம் யாபேத்னா யாரு, அவங்க வம்சத்துல வந்தவங்க எப்படி இருப்பாங்க, என்ன எல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். பார்க்காதவங்க பழைய ரெக்கார்டிங்ஸ் போய் பாருங்க, நம்ம அபிஷியல் யூடியூப் சேனல்ல இருக்கு. சரி, இப்ப பார்க்கலாம். இப்ப வராங்க. ஆனா 75 வயது நிறைவான ஒரு ஆபிரகாம் அப்படின்ற ஒரு நபர் ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வராரு. ஆனா அவர் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு 100 வயது ஆகுது. ஏன்? திஸ் இஸ் த கொஸ்டின்.
ஏன் இப்ப இது வந்து நம்ம வாழ்க்கையில கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கும் நிறைய வாக்குத்தத்தங்கள கர்த்தர் குடுத்திருக்கிறார். இத செய்வேன், அத செய்வேன், அப்படி உயர்த்துவேன், உன் பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க, நீ செழிப்பா இருப்ப. வருஷம் வருஷம் வாக்குத்தத்தம் தான் நமக்கு. அப்படி வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும்போது, அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில உண்மை ஆகுதா? ஏன் டிலே ஆகுது? ஏன் உடனே ஒரு சில காரியங்கள் நமக்கு கிடைக்கிறது இல்ல? ஏன் கிடைக்கிறது போல இருக்கு, ஏன் கைவிட்டு போகுது? இப்படி நிறைய காரியங்கள் நம்மளுடைய இருதயத்துல இருக்கலாம். நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு மறந்தே போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு மாறாதவர். ஒரு மனுஷனை அவர் தெரிந்து கொண்டார் என்றால், அவருடைய கண்கள் அவன் மீது நோக்கமாயிருக்கும். சரியா? இப்ப ஏசப்பா என்ன தெரிந்து கொண்டாரு அப்படின்னா, ஏசப்பா யார பார்த்துக்கிட்டே இருப்பாரு? என்னையே தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஓகே. சோ இப்ப வந்து லின்சிய தெரிந்து கொண்டார்ன்னா, லின்சிய பார்த்துட்டு இருப்பார். தன ஆண்டிய தெரிந்து கொண்டா, தன ஆண்டிய பார்த்து கொண்டிருப்பார். மோனிஷாவ தெரிந்து கொண்டார்ன்னா, மோனிஷாவ பார்த்து கொண்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதியா இருக்கோமா? அப்படின்றத அவர் கவனித்துக் கொண்டே இருப்பார். சரி. நம்ம மேற்கொண்டு போகலாம். இப்படி வந்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்து அப்படியே அவங்க தேசத்துல இருந்து அப்படியே சுற்றி திரிந்து எங்க சீகேம் என்னும் இடத்துக்கு வராங்க. அங்க கானானியர் நான் சொன்னது போல வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த தேசத்துல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல வச்சு இன்னொரு தடவ வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் பேசுறாரு ஆபிரகாம் கூட. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு இப்ப ஆபிரகாம குறித்து ஆண்டவர். ஏன்னா நான் சொன்ன உடனே கிளம்பி வந்துட்டப்பா. நீ சூப்பர்ப்பா. நீ எனக்கு ஏற்ற மகன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள பார்த்து என்ன பார்த்து எப்படி சந்தோஷப்படுற மாதிரி ஆபிரகாம் பார்த்து சந்தோஷப்பட்டு என்ன பண்றாரு? இந்த தேசத்த உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு வாக்குத்தத்தத்த குடுத்துடுறாரு இந்த இடத்துல. உடனே ஆபிரகாமும் என்ன பண்றாரு? சூப்பர் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து ஒரு பலிபீடத்த கட்டி, தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்த அங்க கட்டி தொழுது கொள்றார். சரியா? இப்போ அடுத்தது இதெல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கு. சரியா? அப்படியே அந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டிருந்து அங்கேயும் இங்கேயுமா போய்க் கொண்டிருக்கும்போது, ஒரு சோதனை வருது ஆபிரகாமுக்கு. சரியா? சோ இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் கரெக்ட்டா போயிட்டு இருக்க மாரி இருக்கும். எல்லாம் கரெக்ட்டா போயிட்டு இருக்க மாரி இருக்கும். திடீர்னுட்டு நமக்கு ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும். நம்ம நினைப்போம் அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, நம்மள ஏதோ பிசாசு சோதிக்கிறான். அப்படின்ற மாரி நம்ம நினைத்துக் கொள்வோம். ஆனா தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் எந்த மனுஷனையும் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அது நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் எந்த மனுஷனையும் எப்படி சோதிக்க மாட்டாரு? பொல்லாங்கினால் சோதிக்கவே மாட்டாருன்னு வேதம் தெளிவா சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் வருது. அப்படி கஷ்டமான காரியம் வரும்போது நம்ம நினைத்துக் கொள்ற மாரி நம்ம வந்து தவறான இது இல்ல. எதுக்கு அது வருதுன்னா, அதுக்கப்புறம் ஒரு உயர்வு இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்கு? உயர்வு இருக்கு. நம்மளுக்கு வர்ற சோதனை எல்லாமே எதற்கான சோதனை தெரியுமா? நம்மளுடைய கேரக்டருக்கான சோதனை. என்ன சோதனை? கேரக்டர். நீங்க எந்த சோதனைய வேணா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதாவது சோதனை நான் சொல்றத, எந்த கஷ்டமான சூழ்நிலைகளையும் நீங்க பார்த்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும், அந்த இடத்தில் நீங்கள் தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா, அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். இதான் சீக்ரெட். என்ன புரிந்து கொண்டீங்களா? ம். அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா, யார் மாரி நீங்க இருக்கணும்? ஏசப்பா மாதிரி இருக்கணும். ஏசப்பா அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ, அப்படி நீங்க பிஹேவ் பண்ணீங்கன்னா, உங்க வாழ்க்கையில அவர் சொன்ன காரியம் 100% நிறைவேறிடும். இமிடியேட்டா நிறைவேறும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சரி மேற்கொண்டு பார்க்கலாம். இது ஆபிரகாமோட லைஃப்ல இருந்து பார்க்கலாம். இப்ப வந்து ஆபிரகாமுக்கு ஒரு பஞ்சகாலம் வந்துருச்சு. எங்க? செழிப்பான கானான் தேசத்துல பஞ்சம் வந்துருச்சாம். செழிப்பான தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. வந்த உடனே வேற வழி இல்லாம எகிப்துக்கு போறாங்க. யார் போறாரு? ஆபிரகாம் போறாரு. மனைவிய கூட்டிக் கொண்டு போறாரு. லோத்தையும் கூட்டிக் கொண்டு எல்லாரும் எகிப்துக்கு போறாங்க. எகிப்தில இருந்த ஜனங்கள் யாருன்னா, கருப்பு இன ஜனங்கள். அப்பொழுது எகிப்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் கருப்பர்கள். ஆப்பிரிக்கன்ஸ் மாரி இருப்பாங்க. சோ அதனால ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும் தன்னுடைய மனைவி அழகுள்ள பெண்ணு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கருப்பா இருக்கிறவங்க, அழகு குறைவு உள்ளவங்க. கண்டிப்பா என் மனைவிய பார்த்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா வித்தியாசமா தோணும். இவ்வளவு நிமிஷம் நம்மள என்ன பண்ணிட போறாங்க? கொன்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, முன்கூட்டியே மனைவி கிட்ட பிளான் போட்டுடுறாரு. என்ன பிளான் போட்டுடுறாரு? நீ அங்க போனன்னா, நீ அழகான பெண்ணுன்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க? என்ன கொன்னுட்டு ஏன்னா உன் புருஷன் இல்லையா நானு? என்ன கொன்னுட்டு உன்ன உயிரோட வச்சிருவாங்க. அதனால 13வது வசனத்த பாருங்க. ஆதியாகமம் 12, 13வது வசனம்.
உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றார். இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மையாவே சொல்றேன், இதுல என்ன தெரியுமா இருக்கு? ஆபிரகாமோட கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர் இருக்கு? செல்பிஷ்னஸ், சுயநலம். யோசிச்சு பாருங்க, தன்னுடைய மனைவி ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசி ஆபிரகாம் வந்தாரு. சாராள் கிட்ட தேவன் பேசினாரா? நீ வா சாராள் வா அப்படின்ட்டு. அப்படி இல்ல. ஆபிரகாம் சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு, எப்படி ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டு வந்தாரோ அதை விட நிறைய காரியங்களை விட்டுட்டு வந்தவங்க சாராள். அவர் பின்னாடியே வந்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு மனைவிக்கு என்ன சொல்றாரு? சுயநலமா, நான் உயிர் பிழைக்கணும், நான் நல்லா இருக்கணும், உன்னாலே எனக்கு நன்மை உண்டாகணும், அதனால நீ என்ன பண்ணு, உன்னை என்னுடைய சகோதரின்னு சொல்லு. எப்படி ஒரு பச்சை பொய். அதையும் சாராள் அப்படியே செய்யறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, என்ன நடக்குது? சாராள் இந்த சொன்ன இந்த பொய்யின் நிமித்தம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, கணவர் சொல்றாரு, நம்ம கேட்டுருவோம் அப்படின்ட்டு. என்ன பண்றாங்க அப்படின்னா, சாராளை எகிப்தின் ராஜா தன்னுடைய மனைவியாக்கி கொள்ளும்படிக்கு 65 வயதுள்ள சாராளை கூட்டிக் கொண்டு போயிடுறார். எவ்வளவு ஒரு கடினமான காரியம். ஒரு ஒரு மனுஷனுடைய சுயநலத்தின் நிமித்தம் அவங்க மனைவி எந்த பாதிப்புக்குள்ளாக ஆகுறாங்க? வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமுடைய கேரக்டரை இங்க ஆண்டவர் பாக்குறார். நான் கேக்குறேன், இன்கேஸ் ஒருவேளை தன்னுடைய மனைவின்னு சொல்லி இருந்து ஆபிரகாமுக்கு ஒரு ஆபத்தே வந்திருந்தாலும் ஆண்டவர் காப்பாற்றி இருப்பாரா? காப்பாற்றி இருக்க மாட்டார். கண்டிப்பா காப்பாத்தி, அவர் தானே வாக்குத்தத்தம் பண்ணி இவ்வளவு தூரம் கூட்டு வந்தாரு. அவர் காப்பாத்த மாட்டாரா? தேவன் தரிசனம் வேற ஆகியிருக்காருல்ல. முன்னாடியாவது வார்த்தையா பேசினாரு, இப்ப தரிசனம் ஆயிருக்காருன்னு முன்னாடி பார்த்தோம்ல. தரிசனம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு பலிபீடம் கட்டுறாரு, ஆண்டவரை தெரிந்து கொள்றாரு. அப்படி இருந்தும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காம தன்னுடைய கேரக்டர், ஆபிரகாமுடைய கேரக்டர் வெளி வந்துச்சா? என்ன வந்துச்சு? சுயநலம் வெளியே வந்துச்சா? இந்த சுயநலம்ன்ற கேரக்டர் பல இடங்கள்ல ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அது தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு தடையாய் இருந்தது. நம்ம வேகமா ஒரு 4 பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம தெளிவாய் பார்த்து கொண்டு நம்ம போயிடலாம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேச போறாரு. நம்ம சாதாரணமா பார்க்கிற மாதிரி வசனத்தை பார்க்க கூடாது. ஆவியானுடைய வெளிப்பாட்டோட நம்ம பார்க்கணும். நல்லா கவனிங்க. இப்போ இப்படி சொன்னதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, பார்வோன் ஆபிரகாமுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தாரு. ஆடுகள், மாடுகள், கழுதைகள். யாருக்காக? சாரால தன்னுடைய அரண்மனைக்கு ஆபிரகாம் அனுப்பி வைத்ததற்காக எல்லாமே கிடைச்சது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. கடைசி வரைக்கும் ஆபிரகாம் தன் மனைவியை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுத்ததாக வேதத்துல ரெக்கார்ட் பண்ணப்படல. ஆனா உண்மையுள்ள தேவன் சாராலை, ஆபிரகாமை அழைத்தது போலதான் சாராலையும் அழைச்சார். அந்த காரியம் அடங்கி இருந்ததுனால ஆண்டவர் நீதியின் தேவன். சாரால் எக்ஸலன்ட் கேரக்டர் பாத்தீங்களா? தன் புருஷனுக்காக தன்னுடைய மானத்தையும் ஜீவனையும் பணைய வைக்க துணிந்தவங்க. அவங்களுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, தேவன் வந்தாரு. சில நேரங்கள்ல நம்ம செய்கிற காரியங்களுக்காக தேவனே இறங்குவார். நம்ம தெரியும், நம்ம ரொம்ப அநியாயம் நமக்கு நடக்கிற மாதிரியும் கஷ்டங்கள் நடக்கிற மாதிரி நம்ம நினைக்கலாம். அப்படி கிடையாது. நம்ம ஏதோ ஒரு தள்ளப்பட்டு கிடக்கிறவங்க மாதிரி நம்ம இருக்கலாம். அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க கோ த்ரூ ஆயிட்டு இருந்தீங்கன்னா, தேவன் உங்களுக்காக இறங்கி கிரியை செய்வார் என்பதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெரியுமா? சாராளுக்காக, ஒரே ஒரு பொண்ணுக்காக எகிப்திய வாதையால வாதித்தார் தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 10 வாதைகளை கொண்டு வந்தார் இல்லையா? அதுக்கு முன்பாகவே சாராள் என்ற ஒரே ஒரு பெண்ணுக்காக எகிப்தையே வாதைகளால் வாதித்தார் என்று வேதத்துல என்ன பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. அதை பார்த்து பயந்து அடிச்சு நம்ம பார்வோன், ஏன் உன்னை இவள சகோதரின்னு சொன்ன? எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. மேபி எப்படி தெரிந்து கொண்டாரோ, குறி சொல்றவங்க மூலியமா தெரிந்து கொண்டாரா, இல்ல அங்க மந்திரவாதிகள் மூலியமா தெரிந்து கொண்டாரா தெரியல. ஆனா தேவன் சொல்லல. அவர் தண்டிச்சுக்கிட்டே இருந்தாரு. எப்படியும் ஒரு சூழ்நிலைகளை அனுமதிச்சு சாரால காப்பாற்றி கொண்டே இருந்தார். அவங்களுடைய மானத்துக்கும் ஜீவனுக்கும் எந்த ஒரு பங்கமும் இல்லாம தேவன் பாதுகாத்தார். இப்படி பாதுகாத்து என்ன பண்ணாருன்னா, எகிப்து ராஜா கிட்ட இருந்து காப்பாற்றி மறுபடியுமாய் ஆபிரகாமோடு இணைத்து வைத்தார்.
சரி, இப்போ அகைன் நம்ம ஆபிரகாமும் சாராலும் சேர்ந்து சந்தோஷமா எகிப்தை விட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்துட்டாங்க. சரி, என்ன ஒரு காரியம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த சுயநலம் அப்படின்ற கேரக்டர், தன்னுடைய சுயத்தை குறித்து யோசிக்கிற அந்த கேரக்டர் ஆபிரகாம் கிட்ட அப்படியே இருந்துச்சு. இதனால தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு கால தாமதம் ஆனது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? இப்ப என்னன்னா, அடுத்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில மூவ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய கேரக்டர் ரொம்ப 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 முக்கியம். இப்போ ஒரு விஷயம் ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு புரிந்ததோ இல்லையோ, எகிப்து ராஜாக்கு புரிந்ததோ இல்லையோ, சாராளுக்கு புரிந்ததோ இல்லையோ, ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இவர்கிட்ட ஆபிரகாம் கிட்ட ஒரு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனா இருந்தாலும் அவர்கிட்ட இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் இல்ல, பெரிய கேரக்டர் இஷ்யூ இருக்கு. அப்போ அத பக்குவப்படுத்தாம, அந்த பக்குவப்பட்ட நிலைக்குள்ளாக ஆபிரகாம் போகாம தேவனால ஆசீர்வதிக்க முடியாது. ஏன்னா தடையா இருப்பது என்ன? பிசாசுடைய காரியம். என்ன நடுவுல நிக்குது? சுயநலம். அது யாரோட காரியம்? பிசாசுடைய காரியம். பிசாசு என்ன சொல்லுவான்? இல்ல இல்ல, என்னுடைய காரியம் ஆபிரகாம் கிட்ட இருக்கு, நீங்க ஆசீர்வதிக்க கூடாது, நீங்க வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற கூடாது. நிப்பானா நிக்க மாட்டானா? அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை உற்று பார்க்கிறார். அவங்க கிட்ட இருக்கிற மாற்றங்கள் என்ன வருதுன்னு பார்க்கும்போது என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த காரியங்கள்லாம் அவருக்குள்ள இருந்தாலும் ஆபிரகாம் தேவனோடு உறவுலே இருந்தார். என்ன இருந்தாரு? உங்களையும் என்னையும் மாதிரி நம்மகிட்டயும் நிறைய இஷ்யூஸ் இருக்கும், நம்ம நிறைய பிரச்சனைகள் இருக்கும், வாக்குத்தத்துக்கு தடையாய் நிறைய காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கும். இருந்தாலும் நம் தேவனோடு இருக்கும் போது ஒவ்வொன்னா நம்மளை விட்டு விலகி போகும். நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார், அதுல இருந்து மாற்றிக்கொண்டு வெளியே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். சரி, நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன அப்படின்னா, அடுத்தது போறாங்க, எகிப்துல இருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு? மறுபடியுமாய் ஆயிக்கு நடுவாக, பெத்தேலுக்கும் ஆயிக்கு நடுவாக கூடாரம் போடுறாரு. போட்டுட்டு அங்க ஒரு பலிபிடத்தை உண்டாக்கினது ஸ்தலம் மட்டும், அதாவது முன்பாக ஒரு பலிபிடத்தை உண்டாக்குனார் இல்லையா, அந்த இடத்து வரைக்கும் அவர் போறார். போயிட்டு அங்க ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றார், நன்றி செலுத்துறாரு. எப்படியோ நீங்க சாராளை காப்பாத்திட்டு வந்துட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு நன்றி சொன்னாரோ என்னமோ தெரியல, பண்ணிட்டாரு. ஆனாலும் இன்னும் உணர்வடையவில்லை. தான் செய்தது தவறுன்னு சாராள் கிட்டயும் சொல்லல, சாராலும் கேட்டதா வேதத்துல இல்ல. ஆக மொத்தத்துல அந்த காரியம் அப்படியே இருக்கு. சரி, அடுத்து நம்ம வேகமா போகலாம். இதனால கர்த்தர் உடனே எல்லாம் ஆபிரகாம் கூட பேசிடல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்படியே ஆரம்பத்துல தேவன் தான் பேசினாரு, ஆபிரகாம கூட்டிட்டு வந்தாரு. அடுத்து படிப்படியா வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவர் தரிசனம் ஆகுறாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. மறுபடியும் இவங்க எகிப்துக்கு போறாங்க. இந்த பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனை முடிஞ்சவனே மறுபடியும் எகிப்துல இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தவனே என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியுமாய் ஆபிரகாம் தொழுது கொள்றாரு. தொழுது கொண்ட உடனே தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நம்ம கேரக்டர் மாறாம ஆண்டவர் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், இல்ல மறுபடியும் ஆண்டவர் நமக்கு வெளிப்பட்டுருவார் நினைச்சோம்னா இல்ல, அப்படி நடக்காது. இது வேதத்தின் அடிப்படையில சொல்றேன். ஆண்டவர் நமக்கு சான்ஸ் கொடுப்பார், நம்மளை பார்த்து கொண்டே இருப்பார், நமக்கு உணர்த்தி கொண்டு இருப்பார். சரி, இப்ப அடுத்து நம்ம பார்க்கலாம். எப்ப அடுத்தது ஆபிரகாம் கூட ஆண்டவர் பேசுறார் தெரியுமா உங்களுக்கு? மறுபடியும் அவருடைய ஆபிரகாமுடைய குட் கேரக்டர், த கேரக்டர் ஆஃப் காட் வெளிப்படும் போதுதான் பேசுறாரு. எப்ப பேசுறாரு? அடுத்த ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில, ஆபிரகாமோட வாழ்க்கையில் நடக்குது. என்ன நடக்குது? லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் நடக்குது. லோத்து கூட வராரு இல்லையா, சகோதரர் மகன். இப்ப ரெண்டு பேரும் ரொம்ப பெரிய பணக்காரங்கள் ஆயிட்டாங்க. யாரு? லோத்தும் பணக்காரர் ஆயிட்டாரு ஆபிரகாம் கூட வந்ததுனால. ஆபிரகாம் ரொம்ப பெரிய சீமானா இருக்கிறாரு. ரெண்டு மந்தை மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்துருது. லோத்துடைய வேலைக்காரங்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களுக்கும் என்ன வந்துருது? சண்டை வந்துருது. சண்டை வந்த உடனே ஆபிரகாம் என்ன சொல்றாரு அப்படின்னா லோத் கிட்ட, லோத்து நீ என்ன பண்ணு, நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள், நம்ம சண்டை போடக்கூடாது, அதனால நீ என்ன பண்ணு, நீ தனியா போ, நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன விஷயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்படி சொல்லும் போது ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, உனக்கு வேண்டிய தேசத்தை நீ தெரிந்து கொள், நீ மிச்சம் மீதி வைக்கிறது நீ விடுற பத்தியா எனக்கு வேண்டான்ட்டு, அத நான் எடுத்துக்கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு.
இதுல என்ன இருக்குன்னு கேட்கலாம். ஆபிரகாமுடைய கேரக்டர் என்ன? சுயமா தன்னுடைய சுயநலத்தை விரும்புகிற மனுஷன்னு பார்த்தோம் இல்லையா? சாராள் விஷயத்துல தெரிஞ்சிருச்சு கரெக்டா? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல லோத்துக்கு தனக்கு நன்மையா இருக்கிற ஒரு காரியத்தை விட்டு கொடுக்கறது மூலயமா என்ன கேரக்டர் வெளிப்படுது? என்ன கேரக்டர் வெளிப்படுது? அவர் சுயநலமா இந்த இடத்துல இருக்கிறாரா? சுயமா இருக்கிறாரா? இல்ல, விட்டு கொடுக்கிறார். விட்டு கொடுக்கிறவங்க கிட்ட சுயநலம் இருக்காது. அப்போ லோத் மூலியமாய் ஆபிரகாமுடைய கேரக்டர் என்ன வெளிப்படுது? அந்த சுயநலம் அப்படின்ற காரியத்துல இருந்து ஆபிரகாம் வெளியே வருகிறார் அப்படின்ற விஷயம் வெளிப்படுது இல்லையா? வெளிப்பட்டவனே என்ன ஆகுது? லோத்தும் பிரிஞ்சு போயிடுறார். இருக்கிறதுல செழிப்பான பூமியை தெரிந்து கொண்டு போய்கிறார் லோத்து. ஆபிரகாம் இருந்த இடத்துல இருக்கிறாரு. அந்த இருந்த இடத்துல இருந்து என்ன கஷ்டப்படுறாரோ நமக்கு தெரியாது. ஆனா தேவன் பேசுகிறார் ஆபிரகாமோடு. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? லோத்து போனதுக்கு அப்புறம், பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு? நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், லோத்து தெரிந்து கொண்டதில்ல ஆபிரகாம், நீ விட்டு கொடுத்த பத்தியா? நீ விட்டு கொடுத்தல்ல, அதனால நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியை என்ன கூடணும்ட்டு ஒரு பயங்கரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. எப்ப கொடுக்கிறாரு? அவன் தொழுது கொண்ட போதா, இல்ல அவன் கேரக்டர் மாறின போதா? ஆபிரகாமுடைய வெரி குட். ஆபிரகாமுடைய கேரக்டர்ல சேஞ்ச் வந்துருச்சு அப்படின்னு தெரிந்தக்கு அப்புறம் தான் ஆண்டவரே பேசுறாரு, அடுத்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறாரு. சரியா? அப்புறம் பாக்குறாரு, அடுத்த ஆண்டவர் பாக்குறாரு. பார்க்கும்போது இன்னும் ஆபிரகாமுடைய கேரக்டர் எப்படி மாறுது அவருடைய வாழ்க்கையில அப்படின்னு பாக்குறாரு. ஆதியாகமம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ விட்டுட்டு போனார் இல்லையா லோத்து, ரொம்ப செழிப்பான இடத்தை தேடிட்டு, அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா, அவரு இருந்த தேசத்துல லோத்து தெரிந்து கொண்ட தேசம் சோதோம் அப்படின்ற ஒரு தேசம், ஒரு பாவம் நிறைந்த ஒரு தேசம். அந்த தேசத்துல ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு 4 பெரிய ராஜாக்கள் வராங்க. வந்து சோதோமை சுத்தி இருக்கிற 5 ராஜாக்களுடைய தேசங்களையும் பிடித்து கொண்டு போயிடுறாங்க. 4 ராஜாக்கள் வந்து 5 ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிற 5 பெரிய தேசத்தை பிடித்து கொண்டு போயிடுறாங்க. சோதோம்ல நம்ம லோத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அவரையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனாலும் இத கேள்விப்பட்ட ஆபிரகாம் சும்மா இல்லாம அவர் என்ன பண்றாருன்னா, தனி ஒரு ஆளா போய் தன்னுடைய வீட்டுல இருக்க வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு போய் லோத்தை காப்பாத்தி அந்த என்ன 5 ராஜாக்கள் இழந்ததையும் சேர்த்து திருப்பி கொண்டு வராரா? சோ இதுல வந்து லோத்துக்கு ஆபிரகாம் உதவி செய்தார் அப்படின்ற ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், ஆண்டவருடைய இருதயத்தை டச் பண்ற ஒரு விஷயத்தை தேவன் அதாவது ஆபிரகாம் செய்கிறார். என்ன செய்கிறார் பார்க்கலாமா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ராஜாக்கள் இழந்தத ஆபிரகாம் என்ன பண்றார்? மீட்டுக் கொள்றார். அப்படின்னா அவர் தானே அந்த நாட்டுக்கெல்லாம் மீண்டும் ராஜாவாய் மாறணும். யாருக்கா நான் சொல்றது புரியுதா? ஒரு தேசத்தை ஒரு ராஜா இழந்துடுறாரு, அவருக்கு அந்த தேசத்தை காப்பாத்துறதுக்கு வழி கிடையாது. இப்ப இன்னொரு மனுஷன் வந்து அந்த தேசத்தை காப்பாத்திடுறான், அந்த தேசத்துல இழந்து போன காரியத்துல எடுத்துடுறான். அப்போ அந்த தேசத்துக்கு ராஜா யாரு? காப்பாற்றிய மனுஷன். இந்த இடத்துல காப்பாற்றிய மனுஷன் யாரு? ஆபிரகாம். அப்ப அவரு தானே ராஜாவா இருக்கணும். அப்படி ராஜாவா ஆகணும், அதுதான் நியாயம் இல்லையா? ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா, இது ஒரு பாவம் நிறைந்த ஒரு பூமி, இது என் தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் கிடையாது. எனக்கு தேவன் கொடுத்த வல்லமையினால, என்னுடைய அறிவினால, என்னுடைய பராக்கிரமத்தினால தேவன் எனக்கு கொடுத்தது. இதை வைத்து இதை மீட்டு கொண்டாலும் இதுல ஒரு சரட்டையாகிலும், இங்க வசனம் தெரியுதா? நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு ஆபிரகாம்? தேவனுடைய இருதயத்தை டச் பண்ணிடுறார். எவ்வளவு ஒரு சூப்பரான காரியத்தை பண்றாரு பாத்தீங்களா ஆபிரகாம் இங்க? இந்த விஷயம் தான் அடுத்து தேவன் அவரை ஆசிர்வதிப்பதற்கு ஏதுவாய் ஆயிற்று.
மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வேணாம், அது பாவம் நிறைஞ்சது, அது எனக்கு வேணவே வேண்டாம், கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் போதும் ஏன்னா அப்படின்னு சொல்லி தேவனை கனப்படுத்தினார் பாத்தீங்களா? உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படியே மனசு உருகி என்ன பண்றாரு பாருங்க, ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நான் தான் உன் ஸ்ட்ரென்த், சாதாரண ஸ்ட்ரென்த் இல்ல, மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அப்படி நான் உனக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்னுடுற. இப்போ எதனால இது நடந்துச்சு? தேவனை அவர் கனம் படுத்துகிறது. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, தன் சுயநலத்தை விடுறாரு. சுயநலத்தை விட்டு லோத்துக்கு விட்டு கொடுக்கிறாரு. லோத்துக்கு விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட தன்னோட உயிரையும் பார்க்காம தன் சகோதரனை காப்பாற்றுவதற்காக போய் இன்னும் தன்னுடைய கேரக்டர்ல ஒரு ஹை லெவல்ல காட்டுறாரு. அடுத்து என்ன பண்றாரு, தேவனை கனப்படுத்துறாரு. இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குமானால் ஆண்டவர் நமக்கும் மகா பெரிய பலனாய் நிற்பார். சரியா? சோ இதெல்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் நடந்த உடனே எல்லாமே வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு, உடனே எல்லாமே ஆபிரகாம் வாழ்க்கையில சரியாயிடுச்சுன்னு கிடையாது. இந்த வாக்குத்தத்தத்தை அவர் பண்ணதுக்கு அப்புறம் தேவன் இன்னொரு வாக்குத்தத்தத்தையும் ஆபிரகாம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு அடுத்தடுத்த வசனங்களை சொல்வார். சொன்ன உடனேயே அடுத்த அதிகாரத்துல பார்க்கும்போது ஆபிரகாம் ஒரு மிகப்பெரிய தவறை சாரால் சொன்னதாவே இருக்கட்டும், சாரால் சொன்னது நிமித்தம் செய்து விடுவாரு. இது நம்ம பார்க்கல, இதெல்லாம் டீட்டெயிலா அடுத்தடுத்து வர காரியங்களை பார்க்கலாம். இருந்தாலும் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணார்? ஆண்டவரை தன்னுடைய பலனாய் நம்பிக்கொண்டிருந்த ஆபிரகாம் அடுத்து என்னன்னா கொஞ்சம் தடுமாறுறாரு. என்ன தடுமாறுறாரு? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேறுமா நிறைவேறாதா, நமக்கும் பலன் இல்லையே. அதாவது சாரால் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க வயசாயிடுச்சு, இவ்வளவு நாள் குழந்தை இல்ல, இனிமே எங்க குழந்தை பிறக்க போகுது, இப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கையின்மை நிமித்தம் சாரால் சொன்னதுக்காகவே ஆகார் அப்படின்ற ஒரு எகிப்து அடிமைய பாத்தீங்கன்னா மறுமனையாட்டியாய் பெற்று தெரிந்து கொண்டு அவங்க மூலியமா இஸ்மவேல் பிறக்கிறாரு. இது உண்மையாவே தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத ஒரு காரியமாய் போய்விடுகிறது. இஸ்மவேல் பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 86 வயசு. எத்தனை வயசு? 86. அவர் 75 இயர்ஸ்ல இந்த கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டார், தேவன் சொன்னாருன்ட்டு. 86 இயர்ஸ், அதாவது 86 வயதுல இஸ்மவேல் பிறக்கிறாரு. யாருக்கும்? ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும். இது தேவனுடைய சித்தம் அல்ல. தன்னுடைய சுய பலத்தின் மேல் யார் சார்ந்துறாரு? ஆபிரகாம் சார்ந்தது. இட்ஸ் ஆல்சோ அ கேரக்டர் இஷ்யூ. என்னால முடியும், சுய பலன். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கா, நான் தான் உன் பலன் அப்படின்னு சொன்ன நேரத்துல நீங்க என் பலன் இல்ல, நானா என்னோட வாழ்க்கைக்கு பலனை தெரிந்து கொள்றேன் அப்படின்ட்டு தவறான முடிவை எடுக்கிறார் ஆபிரகாம். எடுத்து இஸ்மவேலும் பிறந்த உடனே 14 வருஷம் ஆண்டவர் பேசவே இல்லை. அப்போ ஒரு மனுஷனுடைய கேரக்டர் நிமித்தம், அவங்க எடுக்கிற டிசிஷன் நிமித்தம், ஆண்டவரை நம்பாதத நிமித்தம் எப்படி வாக்கு தத்தங்கள் தள்ளி போகுது பாருங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியே ஆண்டரோட தான் இருக்கிறோம், ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறோம், நம்ம எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காரு, நம்ம ஒரு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் நேர்ந்து ஜெபிச்சிட்டோம்னா எல்லாம் கரெக்டா இருக்கு, இப்படிலாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனா உண்மையாகவே தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுதா? ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் பார்ப்பாரு. ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, that we should do like God. ஆண்டவரை போல நம்ம பிஹேவ் பண்ணணும். இந்த நேரத்துல ஏசப்பா இருந்தா எப்படி பிஹேவ் பண்ணுவார்? இப்ப யாராவது என்ன கோவமா திட்டுறாங்க, இந்த இடத்துல ஏசப்பா இருந்தா அவங்களுக்கு எப்படி ரிப்ளை கொடுப்பார்? என்ன யாரோ ஒருத்தங்க அவமானப்படுத்துறாங்க, இந்த இடத்துல ஏசப்பா இருந்தா என்ன பண்ணுவார்? இப்ப என்ன ஒருத்தங்க பெருமைப்படுத்துறாங்க, இந்த இடத்துல இயேசு இருந்தாருன்னா அந்த பெருமையை தனக்குன்னு எடுத்துக்கொள்வாரா, பிதாவுக்குன்னு செலுத்துவாரா? இந்த மாதிரி எந்த சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்ம காட்ஸ் கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்றவங்களா இருந்தோம் அப்படின்னா அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். நம்மை குறித்து சொன்னதை மட்டும் இல்ல, சொல்லாதையும் அவர் செய்வார். புரிந்து கொண்டீங்களா? இப்ப இந்த இடத்துல ஒரு தவறு நடந்துச்சு. தவறு நடந்த உடனே இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்றது எப்படி நீங்க தெரிந்து கொள்ளலாம்னா, இந்த தவறு நடந்த அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்துல 14 வருஷம் தேவன் அமைதியா இருந்துட்டு பேசுறார். யார்கிட்ட? ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. எப்படி தெரியுமா பேசுறாரு? இதான் ஒரு 14 வருஷம் கழிச்சு பேசுற வார்த்தை, நல்லா கவனிங்க.
ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய காரியம் உத்தமமா இது வரைக்கும் இல்ல. இனிமே நீ என்ன பண்ணணும்? உத்தமனா இரு. புரிந்து கொண்டீங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம்ட்டு. ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு உண்மையிலே உத்தமமா இருக்குமான்ட்டு நம்மளுடைய வேதத்தின் அடிப்படையில தான் நம்ம அவனுடைய வார்த்தையை படிக்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தையை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? தீர்மானிக்க முடியும். அவருடைய வார்த்தையை படி நடக்கிறோமா? கரெக்டா இருக்கோமா? இரக்கமுள்ளவன் பாக்கியவான், இரக்கம் பெறுவான்னு சொன்னோமே, உண்மையாவே இரக்கமா இருக்கிறோமா? இருதயத்து சுத்தமுள்ளவன் பாக்கியவான், தேவனை தரிசிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே இருதயத்து சுத்தமா இருக்குமா? இல்ல உள்ள வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறோமா? எல்லாமே இருக்கு. சரி, இந்த இடத்துல உத்தமனா இருன்னு சொல்லி ஆபிரகாம் விஷயத்துல சொல்லிட்டாரு இல்லையா? இப்போ அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா, மறுபடியும் வாக்குத்தத்தம் பண்றாரு. இந்த நேரம் தெளிவா சொல்லிட்டாரு. இந்த பாரு, ஆகாரு அவங்க இவங்க எல்லாம் கிடையாது. சாரால் இஸ் த பெஸ்ட் வைஃப். ஷி இஸ் த பெஸ்ட் உமன். அவங்க மூலியமா உனக்கு ஈசாக்கு பிறப்பான். அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வச்சிரு. அவனோட தான் நான் உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. டைரக்டா சொல்லிட்டாரு. இனி சாரால் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. தேவையில்லாம தவறான முடிவுக்கு போகாது அப்படின்னு டைரக்டாவே சொல்லிட்டாரு. அப்புறமும் டைரக்டாவே தேவன் வந்து அதாவது தூதன் மூலியமா, அந்த காலத்துல தூதர் அப்படின்ற வர இடத்துல இயேசு, அதாவது புதிய ஏற்பாட்டுல இயேசு தான் தூதரா வந்தா சொல்லி ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. அப்படியா வந்து மறுபடியுமா ஆபிரகாம் சாராள் கிட்ட டைரக்டா பேசி அடுத்த வருஷம் உனக்கு ஃபுல்லா இருக்கும் சாராள் அப்படின்னு சாராள் கிட்டயே சொல்லிட்டு போயிடுவாரு இயேசுப்பா. சரியா? இப்படி போனதுக்கு அப்புறம் நிறைய சூழ்நிலைகள் நடக்குது. இப்போ ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல இருக்கோம். நம்ம 12ஆம் அதிகாரத்துல இருந்து 20ஆம் அதிகாரம் வந்திருக்கோம். இப்ப மறுபடியும் ஒரு கேரக்டர் டெஸ்ட் ஆபிரகாமுக்கு வருது. ஏன்னா அடுத்த வருஷம் வாக்கு தத்துவம் நிறைவேற போகுது. யாருக்கு புரியுது? வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் டெஸ்ட் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கும். ஒரு டெஸ்ட் இருக்கும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது மறுபடியும் ஆபிரகாம் பிரயாணம் பண்ணி போறாரு. எத்தனாவது வயசுல? 99வது வயசுல போறாரு. அடுத்த வருஷம் 100 வயசு ஆக போகுது. புள்ள பிறக்க போகுது சாராளுக்கும் அவங்களுக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். போயிட்டு இருக்கும்போது எங்க போறாரு அப்படின்னா, பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கோராரில் தங்கினான். அங்க யாரு ராஜாவா இருக்கிறாருன்னா அபிமெலேக்கு. அவரு என்ன பண்றாரு, மறுபடியுமா சாராள் ரொம்ப அழகுள்ள பெண் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு, அங்கேயும் போய் சாராள கூப்பிடுறாரு. ஏன்னா அந்த இடத்துலயும் ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கிறாரு, சாராள தன்னுடைய சகோதரின்னு மறுபடியும் போய் சொல்லியிருப்பாரு. எத்தனாவது வயசுல சொன்ன பொய்? 76 வயசுல ஒரு பொய் சொன்னார் இல்லையா? அதே பொய்ய 99 வயதுலயும் மறுபடியும் செய்வாரு ஆபிரகாம். அப்பவாவது பரவாயில்ல. இப்போ எவ்வளவு காரியத்தை வாழ்க்கையில கடந்து வந்த போதும் தன்னுடைய சுயநலம் மட்டும் மாறவே இல்லை. கொஞ்சம் லோத்து விஷயத்துல கொஞ்சம் வந்து அப்படியே விட்டு கொடுக்குற மாதிரி அப்படி இப்படி இருந்தாலும் மறுபடியும் முழுமையான உணர்வு அடையாததுனால அந்த சுயநலம் மேலோங்கி இந்த இடத்துல உயிருக்கு பயந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சாரால தன்னுடைய சகோதரின்னு சொல்வாரு. அபிமேலக்கு சாரால கூட்டிக் கொண்டு போயிடுவாரு. கூட்டிக் கொண்டு இப்பயும் தேவன் தான் இறங்கணும். எவ்வளவு ஒரு மோசமான காரியம் இல்ல? சாராளுக்கு அப்ப 90 வயசு. யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்கும்போது தேவனே அபிமெலேக்குக்கு சொப்பனத்துல வருவார். சொப்பனத்துல வந்து சொல்வாரு, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளேன்னு சொல்லி ரொம்ப கோபமா ஆண்டவர் பேசுவார். இதுல வந்து சொல்ல போனா அபிமெலேக்கு பாவம், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் அடுத்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது நான் சுத்த இருதயத்தோடு செஞ்சேனே ஆண்டவரே, அந்த மனுஷன் சொல்லலையா என் சகோதரின்ட்டு, நீங்க அவங்கிட்ட தானே போய் கேட்கணும், என்கிட்ட கேக்குறீங்களே, நான் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படிலாம் வந்து கெஞ்சுவார் ஆண்டவர்கிட்ட. அப்படி கெஞ்சும் போது ஆண்டவர் சொல்வாரு, நீ சுத்த இருதயத்தோடு இதை செய்தான்னு எனக்கு தெரியும் அபிமெலேக்கு, அதனாலதான் நான் உனக்கு டைரக்டா தரிசனத்துல நான் வந்தேன். நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவனுடைய மனைவியை நீ அனுப்பிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். உன் வீட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் மாறும் அப்படின்னு ஆண்டவரே ஆபிரகாமுக்காக பரிந்து பேசுவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுல இருந்து ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. யார் அப்படி சாட்சி கொடுக்கிறா? ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. ஆபிரகாம் ஒரு அழைக்கப்பட்ட மனுஷன். ஆபிரகாம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மனுஷன். ஆபிரகாம் ஒரு
ஒரு நல்ல தேவனுடைய மனுஷனாய், தேவனுடைய ஃப்ரெண்ட், சிநேகிதன் அப்படின்னு சொல்லத்தக்கதான ஒரு மனுஷன் ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்தது? சுயநலம் இருந்தது. தன் மனைவி விஷயத்த அது வெளிப்பட்டுச்சு இல்லையா? இப்படிதான் ஆவிக்குரிய மனிதர்கள் போல நீங்களும் நானும் காணப்படலாம். ஆனா நம்ம கிட்ட நமக்கே தெரியாம ஒரு சில காரியங்கள் ஒளிந்து கொண்டிருக்கும். அது ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் தடை பண்ணும். தீர்க்கதரிசியா இருந்த, சிநேகிதனா இருந்த ஆபிரகாமுக்கே இந்த நிலைமைனா உங்களுக்கும் எனக்கும் என்ன? அதனால நம்மளுடைய கண்ணாடி போல வேதத்தை வைத்து நம்மளை ஆராய்ந்து ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கிறவங்களா இருக்கணும். சரி, மேற்கொண்டு போகலாம். வேகமா முடிக்க போறேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன் நானு. இன்னும் 7:00 ஆக போது முடிக்க போறோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த காரியத்துக்கு அப்புறம் அபிமெலேக்கு சாராளை அனுப்பி விடுவார். அனுப்பிவிட்டு ஆபிரகாம் கிட்ட கேட்பாரு, இந்த காரியத்தை ஏன் செஞ்ச? தேவன் வந்து அபிமெலேக்கு கிட்ட கனவுல சொல்றாரு இல்லையா, தரிசனத்துல சொன்னதுக்கு அப்புறம் அபிமெலேக்கு கூப்பிட்டு கேட்பாரு, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய்? இப்பயாவது உனக்கு உணர்வு வரட்டும். ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி, தேவனோடு பேசிக்கிற மனுஷன். அந்த மனுஷனுக்கு அபிமெலேக்கு தேவனோடு அந்த அளவுக்கு தொடர்புலாம் இல்ல. அந்த மனுஷனுக்கு பாவம் நிறைந்த பூமி. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த இடத்துல தேவ பயம் கிடையாதான். அது ஆபிரகாம் சொல்லுவார், வேணா பாருங்க நீங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு ராஜா ஆபிரகாமுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு, என்னத்தை கண்டு நீ இதை செய்தாய்? செய்யத்தகாத காரியத்தை செய்தாயே ஆபிரகாம். எதற்கு உன் மனைவியை சகோதரின்னு சொன்ன அப்படின்னு கேட்டதற்கு ஆபிரகாம் என்ன சொல்லுவார் தெரியுமா? இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்ன பண்ணுவாங்க? என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அதனால இப்படி சொன்னேன். எவ்வளவு ஒரு சுயநலமான ஒரு பதில் இல்ல. இந்த இடத்துல என்ன இல்லையா? தெய்வ பயம் இல்லையா? ஆனா தெய்வ பயம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிற அந்த தேசத்தை ஆள்கிற ராஜா ஆபிரகாம் ஆகிய தீர்க்கதரிசி ஆகிய ஆபிரகாமுக்கு சொல்றாரு, செய்யத்தகாத காரியத்தை நீ செய்தாயே அப்படின்ட்டு. சில நேரங்கள்ல வெளிய இருக்கவங்க வந்து நமக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி சூழ்நிலைகள் எத்தனையோ நடக்குது. பாத்திருக்கீங்களா? உலகத்துல இருப்பாங்க, ஆண்டவர் அறியாத ஜனங்களா இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, ஏன் சிஸ்டர் இப்படி கோவப்படுறீங்க? ஏன் சிஸ்டர் உங்க மாமியார் பத்தி இப்படி பேசுறீங்க? ஏன் சிஸ்டர் எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க? ஏன் சிஸ்டர் நீங்க வந்து உங்க பிள்ளைகளை இப்படி நடத்துறீங்க? ஏன் சிஸ்டர் நீங்க உண்மையா இருக்க மாட்டீங்களா? ஏன் மத்தவங்களை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? வெளியே இருக்கவங்க சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இல்ல? ஆனா நம்ம தீர்க்கதரிசியா இருப்போம், ஆபிரகாம் போல தேவனால் ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்போம், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா இருப்போம், ஊழியக்காரங்களா கூட இருப்போம். ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். ஆண்டவர் உலகத்துல எத்தனையோ நல்லவங்க, நம்மளை விட நல்லவங்க இருந்தாலும் நம்மள நல்லவங்களை போல நினைச்சு ஆண்டவர் மாற்றி தகுதி இல்லாத அதாவது நமக்கு எந்த வகையில ரட்சிப்புக்கு நம்ம பாத்திரமே கிடையாது, இருந்தாலும் நம்ம மேல கிருபையாய் கொடுத்த ரட்சிப்ப நம்மளுடைய கேரக்டர் நிமித்தம் போக்கடிச்சிடக்கூடாது. சரியா? புரிந்து கொண்டீங்களா? நான் வேகமா அடுத்து நான் முடிக்க போறேன். இப்போ நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்ல விருப்பப்படுறேன். அடுத்த காரியம், இவங்க ஆபிரகாம் வந்து அபிமெலேக்கை விட்டு சாராளை கூட்டிக் கொண்டு வெளியே வந்த உடனேயே சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் குழந்தை பிறக்கிறது. ஈசாக்கு பிறந்து வர்றார். வாக்கு தத்தெல்லாம் நிறைவேறிடுச்சு. அதெல்லாம் கரெக்டா ஈசாக்கெல்லாம் பிறந்துட்டார் 100 வயசுல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டார். ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்துச்சுல. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த இடத்துல என்ன இருக்கு? தேவன் ஒரு மனுஷனையும் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார் தானே வேதத்துல இருக்கு. ஆனாலும் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லப்படுதா? ஏன் சோதிச்சார்? அவர்தான் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டாரு. உன் பிள்ளைய கொன்னு எனக்கு பலி கொடுன்னு சொல்லி ஒரு மனுஷனை சோதிப்பாரா? ஏன்னா ஆண்டவருக்கு வேணும் ஆபிரகாம் உணர்வடையணும். தன்னுடைய சுயநலமான காரியத்திலிருந்து முழுமையாக வெளிவந்தாரா, தன் உத்தமத்தில் உறுதியா இருந்தாரான்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியணும். இந்த சோதனையை ஏற்படுத்தினது, நான் உண்மையா சொல்றேன், நான் விசுவாசிக்கிற காரியம் என்ன தெரியுமா? இப்படி ஒரு கடினமான சோதனை. என்ன சோதனை? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு.
இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு தகப்பன் 100 வயசுல ஒரு பிள்ளைய பெத்த மனுஷனுக்கு இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. கடினமான ஒரு காரியம். சாதாரண காரியம் இல்ல. அந்த சூழ்நிலை இருந்தாதான் தெரியும். நமக்கு ஈசாக்கு ஆண்டவரு கொல்லாம தடுத்துட்டாரு அப்படின்றதுனால நம்ம வந்து ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லி இத படிக்கிறோம். ஆனா ஈசாக்குக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருந்த ஆபிரகாமுக்கு இந்த காரியம் எவ்வளவு பெரிய வேதனைய கொடுத்திருக்கும். ம். இந்த சோதனை கட்டத்துக்கு கொண்டு போனது என்ன தெரியுமா? ஆபிரகாம இந்த வேதனையான ஒரு சோதனைக்குள்ளாக கொண்டு போன காரியம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய கேரக்டர். ஆரம்பத்திலேயே முன்பாகவே சிறு சிறு காரியங்கள்ல தன்னுடைய கேரக்டரை புரிந்து கொண்டு கரெக்ட் பண்ணியிருந்தாருன்னா, இவ்வளவு பெரிய சோதனை ஆபிரகாமுக்கு வந்திருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். மேபி சொல்றாங்க, இது வந்து ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக ஆபிரகாம் வந்து இந்த காரியத்த வந்து செய்தாரு. ஆபிரகாம் வைத்து தேவன் செய்தார் அப்படின்ட்டு. நம்ம அந்த ஆங்கிள்ல அது அது வந்து ஆவியானவர் வெளிப்பாடுகளை அந்த காரியங்கள குடுக்கும்போது ஸ்காலர் சொல்றத அப்புறம் பார்க்கலாம். இந்த இடத்துல தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல சோதனை ரொம்ப மிகப்பெரிய வேதனையான காரியங்கள நம்ம கடந்து போவதற்கு நம்மளுடைய சின்ன சின்ன காரியங்கள நம்மள சரி செய்து கொள்ளாதது காரணமாக அமைகிறது. இங்க பாருங்க, எந்த இடத்துலயும் சாராளுக்கு இந்த வேதனை இல்ல. நெறைய பேர் சொல்லுவாங்க, சாராள் கிட்ட சொல்லியிருந்தா உட்டிருக்க மாட்டாங்க. தேவனுக்கு வந்து கீழ்ப்படியாம வந்து கீழ்ப்படியாம நம்ம ஆபிரகாம தடுத்திருப்பாங்க. பொம்பள புத்தி தெரியும். அதனால என்ன அவங்க விட்டுருக்க மாட்டாங்க. அதனால ஆண்டவர் வந்து சாராளுக்கு இந்த சோதனைய அனுமதிக்கல. இந்த காரியத்த ஆபிரகாம் சாகாள் கிட்ட சொல்லாமலே செஞ்சுட்டாரு. இப்படிலாம் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம். ஆனா ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியம் என்ன தெரியுமா? நல்ல வேளை சாராளுக்கு இந்த காரியம் தெரியாம இருந்தது. இல்லன்னா அவங்க வேதனை எப்படிப்பட்ட வேதனையா இருந்திருக்கும் சாராளுக்கு. 90 வயசுல பிள்ளைய பெத்தவங்களுக்கு. இந்த வேதனைய சாராளுக்கு தேவன் அனுமதிக்கல. இந்த வேதனை ஆபிரகாமுக்கு இருந்திருக்கும். தன் பிள்ளையை யாருக்கும் தெரியாம கொண்டு போய் பலியிடணும். அதனால சின்ன சின்ன விஷயத்துல நம்மளுடைய காரியங்களை கரெக்ட் பண்ணோம்னா பெரிய சோதனையில இருந்து தப்பிச்சுக்கலாம். அதுதான் நான் சொல்றது. எல்லாருக்குமே கேரக்டர் இஷ்யூ இருக்கும். எல்லாரும் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா நம்மளுடைய சின்ன சின்ன காரியங்கள்ல நமக்கு நம் வாழ்க்கையில காணப்படுற அசுத்தமான காரியம் என்ன பண்ணுதுன்னா, வாக்குத்தத்தத்தை தடை பண்ணது மட்டும் இல்லாம, தேவனிடத்துல இருந்து வாக்குத்தத்தம் பண்றதுக்கு ஆண்டவர் அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் அவர் பண்ற மாதிரி நம்ம ஆண்டவர் தள்ளிடுறோம். அவர் அப்படிப்பட்ட தெய்வம் கிடையாது. நம்மள அப்படியே தடவி கொடுத்து, அப்படியே அன்பாக்கி, அப்படி கொண்டு போற தெய்வம் தான் நம்ம ஆராதிக்கிற தெய்வம். ஆனா, அவர கடினமான சூழ்நிலைக்காக நம்மள கடினமா நடத்துவதற்கு அவர தள்ளிடக்கூடாது. சோ சிம்பிளான ஒரு விஷயத்த நான் சொல்லி வந்து காரியமா இருந்தாலும், தேவன் பொல்லாங்கன்னு அவர் வந்து அந்த ஈசாக்க கொல்றதுக்கு அனுமதிக்கல. ஆனா, எவ்வளவு வேதனை அந்த 3 நாள் ஆபிரகாமுக்கு இருந்திருக்கும். ஐயோ! நான் பிள்ளைய கொல்லப் போறேனே! நான் பிள்ளைய கொல்லப் போறேனே! சாகாளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? வீட்டுக்கு போனா என் நிலைமை என்ன ஆகும்? என்னோட வேலைக்காரங்க என்ன நினைப்பாங்க என்ன? இஸ்மவேல் என்ன நினைப்பான்? இல்ல ஆகார் என்ன நினைப்பான்? எப்படி ஒரு வேதனை. அதுவும் இல்லாம என் பிள்ளை நான் நேசிச்ச ஏகசுதன் இவனை கொல்லப் போறேனே! வேதனை. ஏன் வேதனை? சாராள் பட்ட வேதனைய ஆபிரகாம் உணரல. புரிந்து கொண்டீங்களா? சோ இது வந்து இட்ஸ் நாட் லைக் ஆபிரகாம் தீர்க்கதரிசி தான். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அழைக்கப்பட்டவர், தேவனோடு பேசுகிற மனுஷன். ஆனாலும் கேரக்டர் இஷ்யூ இருக்கு. கேரக்டர்ல பிரச்சனை இருக்கு. அது சின்னதா இருக்கும் போதே கட் பண்ணி போட்டுட்டா 100 வயசு வரைக்கும் ஆபிரகாம் வெயிட் பண்ணிருக்கவே வேண்டாம். 76வது வயசுலயே ஆபிரகாமுக்கு புள்ள பொறந்திருக்கும்னு நான் சொல்றேன். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப காணப்படுது. ஏன் வாக்குத்தத்தம் தள்ளி போகுது? ஏன் நிறைவேற மாட்டுது? ஏன் வந்து இன்னும் அப்படியே ஆபிரகாம் மாரி அங்கேயும் இங்கேயுமா அலைந்து கொண்டிருக்கணும்? ஆண்டவர் ஆபிரகாம் பொறப்பட்ட உடனே சொல்லிட்டாரு, கானான் தான் உனக்கு குடுக்க போறேன் அப்படின்ட்டு. அந்த தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாரு ஆண்டவர் ஆக்சுவலா. நீங்க 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கேரக்டர் என்ன பண்ணுச்சு? யாரோட கேரக்டர்? ஆபிரகாமுடைய சுயநலமான இந்த கேரக்டர் என்ன பண்ணுச்சு? 100 வயசுன்னு தாண்டி 100 வயசு தாத்தாவா இருக்கும்போது, அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனைய அனுமதிச்சு, அதுல அவர் தன்னை உத்தமன்னு நிரூபிச்சு, அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கப்பட்டு, இப்படி ஒரு நிலைமை. ஏன்? ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாம மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல. ஆபிரகாமுக்குள்ளாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னு பெரிய திட்டத்தை ஆபிரகாம் மேல வைத்திருந்தார். ஒரு பெரிய திட்டம் உங்க மேல இருக்கு அப்படின்னா பிசாசு என்ன பண்ணுவான்? அவனுடைய சின்ன காரியத்தை உங்களுக்குள்ள பெரிதாக்கி கர்த்தருடைய பெரிய காரியத்தை
அழிக்க பாப்பான். அதனால பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக பெலன் அடைந்து உங்களுடைய சின்ன சின்ன அந்த அசுத்தமான பிசாசுடைய காரியத்தை தள்ளி விட்டுருங்க. கர்த்தருடைய கேரக்டரை தரித்து கொள்ளுங்க. வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறும். அர்ப்பணிப்பீங்களா? பிரேயர் பண்ணலாமா? நான் ஜெபிக்கிறேன். அர்ப்பணிங்க. உங்களை அர்ப்பணித்து ஜெபிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. எங்களுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தடையாய் இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே எங்களை விட்டு நீங்கி போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கடினமான வேதனையின் நாட்களுக்குள்ளாய் நாங்கள் பிரவேசித்து அதன் பிறகு எங்களை உத்தமர்கள் என்று நிரூபித்து அதற்கப்புறம் நாங்கள் அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக ஆரம்பத்திலே ரொம்ப ஈஸியா கர்த்தரிடத்திலிருந்து உம்முடைய குணத்தை உம்முடைய ஆவியின் கனிகளை தரித்து கொண்டு அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தின் நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபையா இருங்கப்பா. எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில இருக்க ஆண்டவரே பிசாசின் கேரக்டர்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய குணங்களால நிரப்புங்க, ஆவியின் கனிகளால நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க. நாங்க எங்களோட வாழ்க்கையில நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி நாங்க பார்க்கணும்பா 100 வயதுல அல்ல ஆண்டவரே ஏசப்பா, இன்னும் தள்ளி போய் அல்ல ஆண்டவரே. இப்பொழுதே இந்த நாட்கள்ல எங்களுடைய பலன் குறையாமல் இருக்கும் போதே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க எங்களுக்கு நீர் மகா பெரிய பலனாய் எங்களோடு கூட இருந்து எங்களை சீர்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க கரத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். 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 இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு டிஸ்கஷனுக்கு டைம் இல்ல. அதனால ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களுடைய கொஸ்டின்ஸ் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குமானால் இந்த நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரெக்கார்டிங்ல ஷேர் பண்ணுங்க. லைவா அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நம்ம வேகமாக முடித்துக் கொள்ளலாம். சரியா? God bless you all. Thanks for watching. God bless you all. Amen. Lindsay, bye. Thank you.